to Jashaliya Lifestyle. இன்னைக்கு நம்ம ஜஷாலியா லைஃப் ஸ்டைலில் பக்ரீத் எப்படி போச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக பக்ரீத்துக்கு முதல் நாள் நோன்பு இருக்கிறது வழக்கம். இது அரஃபா நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த நோன்பு வைக்கிறதால முந்தைய வருட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பெரும்பாலானவங்க இந்த நோன்பு வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், இடியாப்ப பிரியாணி, இடியாப்பம், லாப்பை, பரோட்டா, குருமா, சமோசா, வாடா, ஜூஸ், காஃபின்னு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நோன்பு கஞ்சி இல்லைன்னா ஏதோ மிஸ் ஆகிற ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. சின்ன வயசில் நான் நோன்பு வைக்கிறப்பெல்லாம் நோன்பு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நோன்பு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அதே போல் இன்றைக்கி நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்ரீத் வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாகூர் ஸ்பெஷல் வாடா, என்னோட ஃபேவரேட். இது சேமியா கஞ்சி. இது கூட வயிறு குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக கடற்பாசி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்ரீத் வேலையை ஆரம்பிச்சிடலாம். முதல் வேலையாக மருதாணி அரைக்கணும். மருதாணியை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் இலைகளை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். எப்போதும் பார்த்தீங்கன்னா அம்மி யூஸ் பண்ணி அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. இந்த தடவை நான் மிக்சியில் அரைச்சிடுறேன். குட்டீஸ்லாம் கோன் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டதால் அவங்களுக்கு மட்டும் கோன் போட்டு விட்டாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அவங்க செலக்ட் பண்ணதை அவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன். நைட்டு டின்னர் வேலைலாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் மருதாணி வைக்கணும். ஆனால் இந்த தடவை பக்ரீத்துக்கு இலை மருதாணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான, ரொம்ப பழமையான முறை. பழைய ஆடியோ கேசட் இருக்கும்ல, அதிலிருந்து எடுத்து தான் இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எண்டை இது போல் ஒட்டிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே நம்ம வரணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு இதோட எண்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒட்டி விட்டுடலாம். கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இப்படி ஒட்டிடுங்க. இதே போல் நம்ம எல்லா விரல்களையும் வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே நம்ம மருதாணியை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்படி அப்ளை பண்ணுறப்போ இந்த கேப்பெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாம் செவந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இது போல் நான் வச்சு ஒரு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் வச்சது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது ட்ரை பண்ணுறேன். இதே போல் எல்லா விரல்லையும் நம்ம மருதாணி அப்ளை பண்ணிடலாம். எல்லா விரலுக்கும் மருதாணி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நடுவில் மருதாணி வைக்கணும் இல்லையா, இதுக்குமே ரொம்ப பழமையான முறை தான். ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கட் பண்ணிக்கலாம். இதோட எண்டை மட்டும் ஒட்டி விட்டுருங்க. நடுவில் க்ளூ வச்சிடாதீங்க. க்ளூ வச்சிங்கன்னா உங்களுக்கு செவக்காது. ஓரத்தில் மட்டும் க்ளூ வச்சு ஒட்டிட்டு இது மேலே நம்ம மருதாணியை அப்ளை பண்ணி விட்டுறலாம். சீக்கிரமாக மருதாணி வச்சுட்டு நம்ம தூங்கிடணும். ஏன்னா 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவாங்க. மருதாணி வச்சாச்சு. சீக்கிரமே நம்ம தூங்கிடலாம். மார்னிங் ஆனதும் 4 மணிக்கெலாம் இந்த தடவை எழுப்பி விட்டுட்டாங்க. எலும்புனதுமே ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னா, கையை நம்மளை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்க அந்த மருதாணியை ரிமூவ் பண்ணணும். ஆமாங்க, நைட்டு வச்ச மருதாணியை காலையில் எழுந்த உடனே எப்படா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். பாருங்கள், நம்ம எந்த இடம்லாம் கேப் இருந்துச்சோ அந்த இடம் நல்லா செவந்து ஒரு டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு எண்டை மட்டும் எடுத்தோம்னா இது போல் நமக்கு எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம மார்னிங் வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ நம்ம சீக்கிரம் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பக்ரீத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலான வட்டலப்பம் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் ஜாலர். எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ரெடி பண்ணுவாங்க. நம்ம கிளம்பி குளிச்சுட்டு ரெடி ஆகிற வேலை தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படிலாம் நீ எஸ்கேப் ஆக முடியாதுமா, நீயும் பெரிய பிள்ளையாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என்ன செய்ய வச்சுட்டாங்க. ஸோ சீக்கிரமே எழுந்து இந்த வேலைலாம் நான் செய்ய வேண்டியதாயிருச்சு. என்னோட ஃபேவரட் ஜாலர். இது நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாரையும் எழுப்பி விட்டு குளிக்க வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீக்கிரம் போய் குளிங்க, சீக்கிரம் போய் குளிங்கன்னு குளிக்க சொல்லுவாங்க. இது 2 தான் இன்றைக்கி என்னோட வேலை. இது வந்துட்டு கோழியப்பம். இது வந்து அம்மா ஸ்பெஷல்.
அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, இதுவுமே இன்னைக்கு நான் தான் செஞ்சேன். எல்லாத்தையும் நம்ம சமைச்சு வச்சாச்சு. இது எல்லாமே நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னுமே நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ போய் நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ரெடி ஆனதுக்கப்புறம் என்னங்க, ட்ரெஸ்ஸு தான். என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணோம். லாக்டவுன் எப்படி எல்லாருக்கும் புதுசோ அதே போல் தான் ஆன்லைன் ஷாப்பிங்கும் எங்களுக்கு புதுசு. ஸோ ஆன்லைனில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் H2 ஃபேஷனில் நாங்கள் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில், கிளாத் குவாலிட்டி கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் எங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா H2 ஃபேஷனோட வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸை நாங்கள் எல்லோரும் வியர் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். அது என்னென்னா தொழுகை. இந்த தடவை நாங்கள் வீட்டில் தான் தொழுதோம். கொரோனா பயம் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால வீட்டிலையே தொழுதாச்சு. தொழுது எங்களோட வாழ்த்துக்களை பரிமாறினதுக்கு அப்புறம் வேற என்ன, சாப்பாடு தான். 4 மணிலேருந்து அப்படி என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு கடற்பாசி, இது வட்டலப்பம், ட்ரெடிஷ்னல் வட்டலப்பம், மட்டன் கிரேவி என்னோட ஸ்பெஷல். இது மை ஃபேவரட் பரோட்டா. இது அம்மா ஸ்பெஷல் கோலியப்பம், ஜாலர். ஓகே ஓகே ஓகே, பக்ரீத் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஆனால் ஏன் கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? இறைவனின் கட்டளைக்காக தனது மகனையே பலியிட துணைந்த இப்ராஹிம் நபியோட தியாகத்தை நினைவு கூறும் வகையில தான் இந்த பக்ரீத்தை நம்ம கொண்டாடுறோம். எல்லார் வீட்லேயும் ஆடோ மாடோ ஒட்டகமோ குர்பானி கொடுத்து அதை 3 பங்கா பிரித்து, ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும், 2வது பங்கை ஏழைகளுக்கும், 3வது பங்கை தன் தேவைக்கும் வச்சுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாம குர்பானி கொடுக்குற மாமிசமோ இரத்தமோ இறைவனை சென்று அடைவது இல்லை. மாறாக நம்முடைய இறையச்சம் மட்டுமே இறைவனை சென்று அடைகிறது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் குர்பானி கொடுத்து இது போல் 3 பங்காக பிரித்து இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட பங்கை அவங்களுக்கு வச்சுப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம். இந்த வேலைகள் எல்லாம் ஒரு 10 o'clock முடிச்சுட்டு அடுத்து நம்ம லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பிரியாணிக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மசாலாஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, வேலை அதிகமாக இருந்ததுனால இதை ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பிரியாணியை நாங்கள் சர்வ் பண்ணி எங்களோட பக்ரீத்தை ரொம்பவே ஜாலியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு எங்களோட பக்ரீத் vlog ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஜஷாலியா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Like, share and subscribe.